அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன்ஸ். முதல்ல ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, எப்படி இருந்தால் அது ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு p/q இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதை ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். p/qனா என்ன, ஒரு நியூமரேட்டர், ஒரு டினாமினேட்டர். ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருந்தால் இதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2, 1/4, 3/4 இது போல் ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருந்தால் இதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். திரும்பவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துப்போமே. இது 0, இது 1. இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், 1 கிலோ சர்க்கரை வாங்குகிறோம். அதுக்கு நடுவில் என்னென்ன கிலோஸ் இருக்குது, ஒரு 1/2 kg இருக்கும். 1ல் பாதி 1/2 kg, 1/2 kgலேயும் பாதி 1/4 கிலோ, 1/4. ஸோ 1/4 1/4 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ. ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருந்தால் அதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லேயே நம்ம 3 விதமான ஃப்ராக்ஷன்ஸை பார்க்கலாம். ஒன்று ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், another one as improper fraction, and last is mixed fraction. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன். இதில் இப்போது ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னும் பொழுது இப்போது p/q ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்ன நம்பராக இருந்தால், அதாவது q-வை விட சின்ன நம்பராக இருந்தால் அதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் சின்ன நம்பராக இருந்தால் அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1/2 நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்ன நம்பர் இல்லையா. ஸோ 2/15, 2/15, 3/25. ஸோ டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்ன நம்பராக இருந்தால் இதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே 14/3, 7/4. இப்போது நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் சின்ன நம்பர், இதை போல் இருந்தால் இது நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷன்னா என்ன, ஒரு ஹோல் நம்பர் அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒரு இன்டீஜரோ ஒரு ஹோல் நம்பரோ அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இதை போல் இருக்கிறத நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ராக்ஷன் பார்த்துருக்குறோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கணும், அதை நம்ம ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருந்ததுன்னா அதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் சின்னதாக இருந்தால் அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். அதே போல் இப்படி 3 நம்பர் இருந்ததுன்னா, ஒரு ஹோல் நம்பர் ஆர் இன்டீஜர்ஸ் அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா இதை மிக்சட் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். Stay tuned, join with us to make a kingdom. Thank you to all.